ஸோ ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் எபிசோடு 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் பாண்டியன் கோயிலில் உட்காந்து வருத்தப்பட்டு இருக்கிறது, மீனா வந்து செந்தில் கிட்ட அட்வைஸ் எல்லாம் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் நடுவில் குழலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மீனா, அப்புறம் கதிர், இவங்க எல்லாருமே வந்து யாரை பார்க்குறாங்க அப்படின்னா, குமரவேல் இன்னொரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த பொண்ணு ஒரு சாதாரணமாக சகஜமாக தான் பேசிகிட்டு இருக்காரு, ஏதோ பழைய ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்டு போல் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுதே இவங்கெல்லாம் நோட் பண்ணுறதை பார்த்து வேணுனே என் கேர்ள் ஃப்ரெண்டாக நடி அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் அவர் கூப்பிட்டு போகிறாரு. அதை பார்த்து இவங்க பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு இப்போ அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரோமோவில் காமிச்ச விஷயம், என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிவிட்டு அவளை ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு கேட்டு ஒரு பெரிய கை கலப்பாகி சண்டையானதுக்கப்புறமா தான் அரசி உண்மையை வந்து சொல்லிடுறாங்க. ஐயோ இது கல்யாணமே இல்லை, உங்கள் பேரை நான் பழி வாங்கிறதுக்காக நானே வந்து என் கழுத்தை தாலியை கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ குமரவேலுக்கு சந்தோஷமாயிடுது. இந்த உண்மையை அவரே சொல்ல முடியாதுன்னா ஒரு வாயில் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அதை அரசியே சொல்லிட்டாங்க. இப்போ அரசியை வீட்டை விட்டு எப்படியோ அனுப்பிடுவாங்க. இந்த பக்கம் இந்த குடும்பமும் வந்து அரசியை தயவு செஞ்சு இங்கே வா, நம்ம குடும்பத்துக்காக எதுக்கு இதெல்லாம் பண்ண, நீ வந்து எங்கள்கிட்ட தானே சொல்லியிருக்கணும் அப்படி இப்படின்னு பேசி கூட்டு போகிறாங்க. ஆனால் கூட்டு வந்ததுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, இப்போ வந்து எவ்வளோ கோவப்பட்டிருப்பார் பாண்டியன், கோமதி எவ்வளோ கோவப்பட்டிருப்பாங்க, அட பைத்தியமே எதுக்கு இப்படி பண்ண, எங்கள்கிட்ட சொன்னால் நாங்கள் நம்பியிருக்க மாட்டோமா அப்படின்னு இப்போ வந்து வசனம் பேசுறதுக்கான வாய்ப்புகளும், அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வீட்டில் எல்லாருமே வந்து அந்த பொண்ணு வந்துருச்சுன்னு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகையும் டான்ஸ் ஆடுற காட்சிகள்லாம் நடந்துற போகுது. ஆனால் அதுக்கு நடுவில் செந்திலுக்கும் பாண்டியனுக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், அதுக்கப்புறம் அந்த ஈகோ கிளாஷஸ்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் நம்ம பெருசாக எதிர்பார்க்குற விஷயம் என்ன இந்த சீரியலில் அப்படின்னு வந்து பார்த்தா, இப்போ கதிரன் ராஜி ரொம்ப ஆல்ரெடி பாசமாயிட்டாங்க, இவங்க முழு கணவன் மனைவியாக மாறப்போகிற காட்சிகள் அடுத்து வரதான் போகுது அப்படின்னு தோணுது. அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ தங்கமயில் மற்ற பொய்கள் ஏதாச்சும் ஒன்று இப்போ திடீர்னு வெளில வருமா, ப்ளஸ் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்குது. நீ ப்ரெக்னென்ட்டே கிடையாது, கர்ப்பமே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அது இன்னும் பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்களே தெரியாமல் தப்பாக நினச்சி இப்போ கர்ப்பம் தான் நினச்சிட்டு இருக்கா, இல்லைன்னு ஆகிடுச்சுன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடும். இந்த மாதிரி பல கதைகள் அப்படியே அடுத்தடுத்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூடவே இந்த சீரியலில் இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் என்ன? அரசி திருப்பி வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா குமரவேல் கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் பண்ண ஆரம்பிச்சு எப்படியாச்சும் தேடி வருவார்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.